பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக ஒரு குட்டி கதையோடு வந்திருக்கேன். ஒரு அம்மாவும் பையனும் வந்து கடைக்கு போயிருக்காங்க. அந்த கடையில் வந்து கடைக்காரர் வந்து அந்த குட்டி பையனை பார்த்துட்டு சாக்லேட் எடுத்துக்கோ தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் வந்து எதுவுமே பண்ணாமல் அமைதியாக நிற்கிறான். அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, அந்த கடைக்காரவங்க தான் சொல்கிறாங்கல்ல சாக்லேட் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பயும் வந்து அந்த பையன் சாக்லேட்லாம் எடுக்காமல் இருக்கான். அப்புறம் அந்த கடைக்காரர் பார்த்துட்டு அவரே நிறைய சாக்லேட் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அந்த பையன் வாங்கிக்கிட்டு அப்புறம் கடையிலேருந்து வரும்போது அவங்க அம்மா கேட்குறாங்க, ஏன் நாங்கள் சொன்னும் போது சாக்லேட் எடுக்கலை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்கிறான், நான் இதுவே சாக்லேட் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு 2 or 4 தான் வந்திருக்கோம். ஆனால் அந்த கடைக்கார அங்கிளாக கொடுத்தனால எனக்கு நிறைய சாக்லேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயுமே வந்து நம்மளாக போய் ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா அதில் நன்மைகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஆனால் ஏசப்பாவே கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து நமக்கு எப்பொழுதுமே பெஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, எரேமியா 29:11, நான் உங்களுக்காக வைத்திருக்கின்ற எண்ணங்கள் நன்மைக்கானவையே. நம்ம லைஃப்லேயே ஏசப்பா வந்து ஒரு பெஸ்ட்டான விஷயத்தை வச்சுருக்காங்க. நம்மளும் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாமா? தேங்க்யூ.